வீவர்ஸ் பாக்கியலட்சுமியின் அப்புறமும் வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு காலி பண்ணவும் மைய இருந்துட்டு மம்மி அப்போ டேடி இன்னும் டேடின்ற ஒருத்தர் இல்லை சரியா மறந்துடு அவரன்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாக்கிய போயிட்டு சில அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஈஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிய வந்து அப்பா இப்போதான் மனசு சந்தோஷமா இருக்கு, எப்படி வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாரா அப்படியே அவ காலி பண்ணிட்டு போட்டுன்றாங்க. சே அவெல்லாம் ஒரு மனுஷியான்றாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டுலாம் வந்து ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கவும் உடனே அத்தை நீங்கள் ஏன் அத்தை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத நடந்துக்கிறீங்க அத்தை, நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பு அத்தை. ஏன்னா புருஷன் முன்னாடியே சந்தோஷமாக வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு அத்தை, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? பாக்கியா நான் சொல்கிறது உனக்கு புரியாது, சைலண்டாக அத்தை. நீங்கள் சொல்கிறது எல்லாம் எனக்கு புரியுது அத்தை, நீங்கள் பண்ணுற விஷயங்கள் தான் அத்தை எதுவுமே சரியில்லைன்றாங்க. உங்கள் பையனை நீங்களே வந்து இப்படி கெடுத்து வச்சுருக்கீங்க. என்னது நான் கெடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா வேற யார் அத்தை நீங்கள் கெடுத்து வச்சுருக்கீங்க, அதனால தான் உங்கள் பையன் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ட்டுலாம் சொல்லவும் அப்போ பாக்கிய பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் ஈஸ்வரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன பாக்கிய இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னா அத்தை உங்கள் மனசு கஷ்டப்பட்டாலும் சரி அத்தை, ஏன்னா நான் சொல்கிறது தான் உண்மை, உங்கள் பையனுடைய வாழ்க்கையை நீங்களே சீரழிச்சிட்டீங்க அத்தை அப்படின்ட்டுலாம் சொல்லவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஈஸ்வரி. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.